ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல அதிரம்புலங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால 8 மன்சூருங்கிற மாதிரி ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்கு. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருஷம் சபியோங்கிற ஒரு பெண்மணி இந்த 8 மன்சூருங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் கடந்த ஒரு வாரமா என்னோட சகோதரி மிஸ் ஆயிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, உங்க சகோதரி யாரு, அவங்க எப்படி மிஸ் ஆயிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட சகோதரியோட பேரு ஜான் மேத்யூ, நாங்க அவங்கள செல்லம்மா ஜெயினம்மாங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் என்னோட சகோதரியை நான் தொடர்பு கொண்டேன். டெய்லி நாங்க 2 டைம்ஸ் பேசுவோம். பட் 23ஆம் தேதியிலிருந்து நான் என்னோட சகோதரிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அவங்க ஃபோன் நாட் ரீச்சபிளாக இருக்கு, கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. இது வரைக்கும் என்னோட சகோதரி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை. ஸோ என்னோட சகோதரி ஜெயினம்மாங்கிற அந்த பெண்மணியை கண்டுபிடிச்சு கொடுங்கிற மாதிரி அவங்க சகோதரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊர் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கம்மா, உங்கள் சகோதரியை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு இவங்களை அனுப்பி வச்சுறாங்க. இவங்களும் வீட்டுக்கு போய் நம்பிக்கையை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏதாவது தகவல் வரும்னு காத்திருக்காங்க. பட் ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. இப்படியே சில வாரங்கள் உருண்டோடி போது ஜனவரி மாசம் 2025ஆம் வருஷம் வருது. அப்போ ஜனவரி மாசம் 13ஆம் தேதி ஒரு நாள் இந்த சாபியோங்கிற பெண்மணிக்கு காணாம போன அவங்க சகோதரி ஜெயினம்மாங்கிற அந்த பெண்மணியோட செல்போன்ல இருந்து 3 மிஸ்டு கால் வருது. மிஸ்டு கால் அப்படின்னா ஒரு ரிங்லே கட் ஆயிருது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப தன்னோட சகோதரியுடைய நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க. பட் அப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. அப்பவே இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு தன்னோட சகோதரி ஒரு பேராபத்தில் இருக்காங்கன்னு. ஸோ இப்போ புதுசா அவங்க ஃபோன்ல இருந்து ஒரு மிஸ்டு கால் வந்த இந்த தகவலை எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்போ இந்த தகவலையும் கொடுக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இது நீங்க கொடுத்துட்டீங்களா, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க. பட் அப்படியும் போலீஸ் கிட்ட இருந்து எந்தவித ப்ராக்ரஸும் இல்லை. உடனே கடுப்பான இந்த சகோதரி என்ன பண்றாங்க, இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு பெரிய பெரிய அதிகாரிகளை தொடர்பு கொள்றாங்க. ஏன் கேரளா முதலமைச்சரை தொடர்பு கொள்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் டிஜிபியை தொடர்பு கொள்றாங்க. பட் யாரை கான்டாக்ட் பண்ணியும் இந்த வழக்கை அவங்களால அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியல. ஒரு ஸ்டேஜில் கடுப்பான அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, இனிமேல் இந்த அதிகாரிகளை நம்பி வேலைக்கு ஆகாது, நான் நேர நீதிமன்ற கதவை தட்டுறேன்னு கேரளா ஹைகோர்ட்ல என்னோட சகோதரி மிஸ் ஆயிட்டாங்க, போலீஸ் அதை விசாரணை பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. ஃபைனலா கேரளா நீதிமன்றம் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறாங்க. அப்போ காவல்துறைக்கு நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வருது. உடனே இந்த பெண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு காவல்துறைக்கு உத்தரவுறாங்க. அப்பதான் காவல்துறையில் என்ன பண்றாங்க, ஸ்பெஷலா கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது. அதாவது கோட்டயம் கிரைம் பிரான்ச் இந்த பெண்ணோட டிஸ்அப்பியரன்ஸ் வழக்கை எடுத்துட்டு அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் லோக்கல் போலீஸும் ஏற்கனவே நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, எந்த நபர்கள் கூட இவங்க தொடர்புல இருந்தாங்க, யார் கூட அடிக்கடி போன்ல பேசுவாங்கன்னு நிறைய பேரை விசாரிச்சிருக்காங்க. காணாம போன அந்த பெண்மணிக்கு சம்பந்தமா இருக்கிற நபர்களோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த தகவல் எல்லாத்தையுமே இப்ப கோட்டயம் கிரைம் பிரான்ச் கொடுக்குறாங்க. இப்போ அந்த கிரைம் பிரான்ச் இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஏற்கனவே காணாம போன அந்த பெண்ணோட செல்போன்ல இருந்து ஜனவரி மாசம் 3 மிஸ்டு கால் வந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. பட் அதுக்கப்புறம் அந்த போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இப்போ கிரைம் பிரான்ச் என்ன பண்றாங்கன்னா, காணாம போன இந்த பெண்மணியோட செல்போன் லொகேஷன், அதாவது அவங்க டிசம்பர் மாசம் காணாம போனப்போ கடைசி அந்த செல்போனோட லொகேஷன் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பள்ளிப்புறம்ங்கிற ஒரு ஏரியால தான் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது தெரியுது. அந்த பள்ளிப்புறத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பெண்மணி இருக்கிறது கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல, அவங்க போன் கடைசியில சிக்னல் காமிச்சது ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல. சோ போலீஸுக்கு இதை லிங்க் பண்ணவே முடியல. உண்மையிலேயே கிரைம் பிரான்ச்சுக்கும் இந்த வழக்கை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம விழிப்பிதுங்கி இருக்கும்போது இந்த டைத்துல ஜூலை மாசம் 2025ஆம் வருஷம் இந்த கேஸ்ல ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது காணாம போன ஜெயினம்மாவோட செல்போனுக்கு யாரோ ஒரு நபர் ரீசார்ஜ் பண்ணிருக்காரு. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, திரும்ப ஜெயினம்மாங்கிற அந்த நபரோட போனை கான்டாக்ட் பண்றாங்க. அப்போ போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ரீசெண்டா ஒரு நபர் அவங்க சிம் கார்டை ரீசார்ஜ் பண்ணியிருக்காருன்னா அந்த நபருக்கும் காணாம போன ஜெயினம்மாவோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் கண்டிப்பா ஒரு தொடர்பு இருக்குங்கிறதா போலீஸோட அனுமானம். சரி, எந்த ஊர்ல இந்த ரீசார்ஜ் செய்யப்பட்டதுன்னு பார்க்கும்போது எரட்டுப்பெட்டாங்கிற ஒரு ஊர்ல தான் இந்த ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க. இப்போ உடனே கிரைம் பிரான்ச் எல்லாருமே அந்த எரட்டுப்பெட்டாங்கிற
சீர்காழிங்கிற ஊருக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா நிறைய மொபைல் ஷாப் இருக்கு. டெய்லி ஆயிரக்கணக்கான மொபைல்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு போவாங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணப்பட்ட டயத்துல எந்த ஷாப்ல அவங்க ரீசார்ஜ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சா அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா ஸோ எந்த நபர் இவங்க போனை ரீசார்ஜ் பண்ணாரு அந்த நபரை விசாரிக்கலாங்கிற மாதிரி போலீஸ் அந்த ஏரியால ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. அவங்க அந்த ஏரியால இருக்க சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பல மணி நேரம் தேடிட்டு வரும்போது ஃபைனலா ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. ஸோ எந்த ஷாப்ல இந்த நம்பர் ரீசார்ஜ் செய்யப்பட்டதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்க சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது அந்த நபர் வெளியில வராரு. அந்த நபர் சிசிடிவி காட்சிகள்ல பதிவாகிறாரு. பட் அவரோட ஃபேஸை பார்த்தவனையே கிரைம் பிரான்ச் போலீஸுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. பிகாஸ் அந்த நபர் ஏற்கனவே போலீஸுக்கு தெரிஞ்ச நபர். எப்படி தெரிஞ்சிருக்குன்னா ஏற்கனவே இந்த வழக்கு கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்படுறதுக்கு முன்னாடியே லோக்கல் போலீஸ் நிறைய பேரை விசாரணை பண்ணிருக்காங்க. அப்போ இந்த சிசிடிவி கேமரால பதிவான நபர், அதாவது காணாம போன ஜெயினம்மாவோட செல்போனை ரீசார்ஜ் பண்ண நபரை ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க. அவர் சம்பந்தமான போட்டோ எல்லாமே இருக்கு. அந்த 2 போட்டோவையும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க. சந்தேகமே கிடையாது, இவங்க போனுக்கு ரீசார்ஜ் பண்ண அந்த நபரோட பேரு செபாஸ்டியன். அந்த செபாஸ்டியன் யாரு, அவருக்கும் காணாம போன இந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்புன்னு விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செபாஸ்டியனை பத்தி விசாரணை பண்ணும்போது அவர் பேசிக்காவே ஒரு பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதை தாண்டி நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவர் இருக்கிறது ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல. பட் காணாம போன பெண் இருந்தது கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல. பட் இவங்க 2 பேத்துக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறது போலீஸுக்கு கிளியரா இல்ல. இப்போ போலீஸ் செபாஸ்டியன்ங்கிற இந்த நபரை விசாரிக்கிறாங்க. அந்த நபர் என்ன சொல்றாரு, சார் நான் பஸ் டிரைவரா வேலை பார்க்குறேன், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் 1000 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இவரோட ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னா கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. பட் இவருக்கு சொந்த ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பள்ளிப்புறம் அப்படிங்கிற ஊர். இவர்கிட்ட பல மணி நேரம் விசாரிக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு கேட்டா இவர் சொல்ற பதில் எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அதாவது மனநிலை சரியில்லாத ஒரு நபர் பேசுற மாதிரியே இருக்கு. போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு உண்மையிலேயே மனநிலை சரியில்லையா இல்ல போலீஸை இவன் குழப்புறானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது. அப்படி இருந்தாலும் இப்ப போலீஸ் இருக்க ஒரே லீடு செபாஸ்டியன்கிற இந்த நபர் தான். இப்ப இந்த செபாஸ்டியன் கிட்ட தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. சரி ஓகேப்பா, இப்ப நீ ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருக்கன்னு கேக்குறாங்க. சார் இங்க பள்ளிப்புறங்கிற ஊர்ல எனக்கு ஒரு பூர்வீகமான வீடு இருக்கு. அந்த வீடை சுத்தி நிறைய விவசாய நிலம் இருக்கு. 2.5 ஏக்கருக்கு நிலம் இருக்கு. நிறைய கிணறு இருக்கு. அவ்வளவு பெரிய இடத்துல நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்படி இருந்தாலும் நான் அப்பப்போ வந்துட்டு போவேன். ஸோ இங்க ஒரு அபண்டட் ஹவுஸ் இருக்கு, வந்து அங்க தங்கிப்பேங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி எங்களை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சரின்னு சொல்லி இவனும் சொல்றான். இப்போ போலீஸ் அந்த வீட்டுக்கு போறாங்க. பார்த்தாலே ஒரு அபண்டடான ஹவுஸ். அங்க நார்மலா ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இவனோட குடும்பம் எல்லாமே எங்க இருக்காங்க, கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. பட் அந்த வீடே பாலடைஞ்ச வீடு. அதை சுத்தி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ற நிலம் கூட சொல்ல முடியாது. பல வருடங்களுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிருக்காங்க. இப்ப கம்ப்ளீட்டா அந்த நிலமே தரிசா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலடைஞ்ச கிணறு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் அந்த 2.5 ஏக்கர் நிலத்தை பார்க்கும்போது இங்க என்ன கிரைம் வேணாலும் பண்ணலாம். அப்படி பண்ற எந்த கிரைமுமே இந்த வெளி உலகத்துக்கே தெரியாத மாதிரி ஒரு டெசர்டடான அடர்ந்த பகுதியா தான் இவனோட நிலம் இருந்திருக்கு. இப்ப போலீஸ் அவங்கிட்ட தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. பிகாஸ் காணாம போன பெண்ணோட செல்போன் நம்பரை இவன் தான் வச்சிருக்கான். அந்த சிம் கார்டு இன்னுமே இவங்கிட்ட தான் இருக்கு. அதையும் போலீஸ் எடுத்துட்டாங்க. அந்த சிம் கார்டு இருக்குன்னா கண்டிப்பா அந்த பெண்ணோட டிஸப்பியரன்ஸ்க்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு தொடர்ந்து கேட்கிறாங்க. அவனும் இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறான். திரும்பவும் போலீஸ் இந்த எவிடன்ஸை வச்சு கேட்கும்போது ஒரு ஸ்டேஜில் அவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் வருஷம். சரி ஓகே சார், நான் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க தேடிட்டு இருக்க ஜெயினம்மாங்கிற அந்த பெண்ணை நான் தான் என்னோட கையால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, சரி ஓகே, கொலை பண்ணிட்ட. இப்போ அவங்க உடம்பை எங்க புதைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவனை இப்படியே பார்க்குறான். அந்த 2.5 ஏக்கர் நிலத்துல போலீஸை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறான். அவனுக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் அப்படி இருந்தாலும் ஒரு 2-3 மணி நேரம் போலீஸை அலக்கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்தை நோக்கி கையை காட்டுறான். சார் இந்த இடத்துல நீங்க தோண்டி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே போலீஸ் எல்லாம் பரபரப்பாகி அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. காணாம போன இந்த ஜெயினம்மாங்கிற பெண் உண்மையிலே இந்த செபாஸ்டியன் தான் கொலை பண்ணானா? அந்த பெண்ணை கொலை பண்ணி செபாஸ்டியன் தான் அவனோட பாலடைஞ்ச வீட்டுக்கு பின்னாடி புதைச்சானா? உண்மையிலே இவனுக்கு மனநலம் சரியில்லையா இல்ல அந்த மாதிரி நடிக்கிறானா? உண்மையிலே இவன் கையை காமிச்ச இடத்துல போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால
நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி ஜெயினம்மாங்கிற இந்த பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கேஸ் என்னமோ பார்க்க இதோ ஒரு கொலை நடந்திருக்கலாம், போலீஸ் அதை நோக்கி பயணம் பண்றாங்க, கொலையாளியை நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சோம்னா உண்மையிலேயே நம்ம யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்கில் இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இவன் சொன்ன இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தோண்டதுக்கு அப்புறம் ஒரு மனிதனோட சடலம் கிடைக்குது. அந்த சடலம் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆகி ரிமைன்ஸ் மட்டும்தான் இருக்கு, வெறும் எலும்புக்கூடுகள் மட்டும்தான் இருக்கு. பட் அந்த எலும்புக்கூட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெண் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க, ஓகே இந்த செபாஸ்டியன் சொன்னது கரெக்ட், இவன் தான் ஜெயினம்மாவை கொலை பண்ணி இந்த இடத்துல குழி தோண்டி போச்சிருக்கான், கேஸ் க்ளோஸ். நம்ம என்னமோ இந்த கேஸ் ரொம்ப பெருசா போகுதுன்னு நினைச்சோம், பரவாயில்லையே ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டோமே நினைச்சிட்டு அந்த ஹியூமனோட ரிமைன்ஸை வெளியில எடுக்கிறாங்க. பட் வெளியில எடுத்தாலுமே அது உண்மையிலேயே ஜெயினம்மாங்கிறதா நிரூபிக்கணும். ஒன்னு சயின்டிபிக் ஆதாரத்தோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கணும். அந்த மாதிரி டிஎன்ஏ நிரூபிச்சா மட்டும்தான் இந்த வழக்கு க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த மனிதனோட ரிமைன்ஸ்ல இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டெஸ்டிங் ஆக போகுது. அதை யாருக்கு அகைன்ஸ்டா டெஸ்ட் பண்ணணும்? இந்த ஜெயினம்மாங்கிற காணாம போன பெண்மணிக்கு ஒரு சகோதரி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து தான் டெஸ்ட் பண்றதுக்காக போகுது. பட் அப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரிமைன்ஸை அந்த பெண்மணி கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பெண்மணியும் இந்த ரிமைன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப போலீஸ் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இப்ப நீங்க கண்டுபிடிச்சப்பட்ட இந்த ரிமைன்ஸ் என்னோட சகோதரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. போலீஸ் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. என்னமா சொல்ற, வெறும் எலும்பு கூட வச்சு இது எப்படி உன்னோட சகோதரி இல்லைன்னு நீ சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. சார் நான் உறுதியா சொல்றேன், ஏன் அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த ரிமைன்ஸ், அதுல கொலை செய்யப்பட்ட அந்த நபர் பல் செட் வச்சிருக்காரு. தட் மீன்ஸ் அந்த நபருக்கு சுத்தமா பல் இல்லை, அதனால பல் செட் வச்சிருக்காரு. அந்த பல் செட் டீகம்போஸ் ஆகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பட் நான் உறுதியா சொல்றேன், என்னோட சகோதரி ஜெயினம்மா பல் செட்டு வச்சதே கிடையாது, அவங்களுக்கு பல்லு நல்ல ஆரோக்கியமா இருக்கு. அதனால இப்ப இந்த செபாஸ்டியனோட வீட்டுக்கு பின்னாடி நீங்க கண்டுபிடிச்ச அந்த உடல் என்னோட சகோதரிக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப டிஎன்ஏ டெஸ்டும் அதை தான் சொல்லுது. எஸ், இந்த உடல் ஜெயினம்மாவோட உடல் இல்லைன்னு தெரிய வரும்போது போலீஸுக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. ஏதோ ஒரு கேஸை நம்ம தேடி வந்தோம், அந்த பொண்ணு இங்கே தான் இருக்காங்க, அவன் செல்போன் இவங்கிட்ட தான் இருக்கு, இங்கே தான் கொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு உடலை தோண்டி எடுத்து அது ஜெயினம்மா இல்லை அப்படின்னா இப்போ 2 கேள்விகள் போலீஸுக்கு முன்னாடி இருக்கு. அப்போ உண்மையிலேயே ஜெயினம்மா எங்க? இந்த உடல் ஜெயினம்மாவோடது இல்லைன்னா அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடல் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற இந்த 2 கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. பட் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, இது என்னதான் ஜெயினம்மாவா இல்லாம இருந்தா கூட இந்த பெண்ணையும் இந்த செபாஸ்டியன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் ஒரு பயங்கரமான கிரிமினல்ங்கிறது மட்டும் தெரியுது. அப்ப போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த செபாஸ்டியனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற எல்லா வழக்கையும் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவனுக்கு சம்பந்தமான சில வழக்கை எடுத்து விசாரணை பண்ணும்போது ஒரு முக்கியமான வழக்கு போலீஸோட கண்ணில் படுது. அதாவது 2002ஆம் வருஷம் இதே ஆலப்புழால பிந்து பத்மநாபன்கிற ஒரு பெண்மணி காணாம போயிட்டாங்கன்னு அவங்க சகோதரர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் அந்த பெண்ணை தேடிட்டு இருக்காங்க, பிந்து பத்மநாபனை கண்டுபிடிக்க முடியல. அந்த பிந்து பத்மநாபன் யாருன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்காரு, அம்மா அப்பா நல்ல குடும்பமா இருந்துட்டு வராங்க. ஸோ இவங்க சகோதரர் வேலை நிமித்தமா கனடாக்கு போயிடுறாரு. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. பட் அவங்க அம்மா அப்பா நிறைய சொத்து சேமிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. கோடிக்கணக்கான பல நிலப்புலங்கள் அவங்களுக்கு இருக்கு. பட் இந்த பெண்மணி கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணிக்கலையா இல்ல திருமண உறவு முறிஞ்சு தனியா இருந்தாங்களான்னு தெரியல. பட் கடைசி காலத்துல தனியா தான் இருந்திருக்காங்க. அப்படி தனியா இருக்கும்போது ரெகுலரா தனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு யாரு, வெளிநாட்டில் இருக்க தன்னோட சகோதரர், அவர்கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது 2002ஆம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த சகோதரர் தன்னோட சகோதரிய, அதாவது இந்த பிந்து பத்மநாபனை தொடர்பு கொள்ள முடியல. எப்படி கான்டாக்ட் பண்ணாலும் தொடர்பு கொள்ள முடியல. சரி, அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, சரி தன்னோட சகோதரிக்கு தான் கூட ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, தங்கிட்ட அவ பேச விரும்பலன்னு அவரும் விட்டுறாரு. ஒரு நாள் 2005ஆம் வருஷம் அவர் வந்து வெக்கேஷனுக்காக இந்தியா வரும்போது தன்னோட சகோதரியை மீட் பண்ண வர்றாரு.
அப்ப அந்த வீட்டுக்கு போறாரு. அதாவது அவங்க இருந்த பூர்வீக வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள வேற குடும்பம் இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னோட சகோதரி எங்கன்னு கேட்டா, அப்ப அந்த குடும்பத்தாளுங்க சொல்றாங்க, உங்க சகோதரி பேர் என்னன்னு கேக்குறாங்க. பிந்து பத்மநாபன். சார், அந்த பெண்மணி இந்த ப்ராப்பர்ட்டியை பல வருடங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க சார், இப்ப இது எங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டின்னு அவங்க சொல்லும் போது சகோதரருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அது எப்படி தன்னோட சகோதரி என்கிட்ட கேட்காம இவ்வளவு நிலத்தையும் வித்திருக்க முடியும், தன்னோட சகோதரி அப்படி பண்ற கேரக்டர் இல்லையேங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவங்களுக்கு சொந்தமா இன்னொரு நிலம் இருக்கு, அங்க போய் விசாரிக்கிறாரு, அதையும் அவங்க சேல் பண்ணிருக்காங்க. பட் இப்போ அவங்க சகோதரியை கான்டாக்டே பண்ண முடியல. இதனால சந்தேகப்பட்ட அந்த சகோதரர் என்ன பண்றாரு, போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, போலீஸ் விசாரணை பண்றாங்க. இவங்க சகோதரிக்கு சொந்தமான வீடையும் நிலப்புலங்களையும் ஒரு நபர் வாங்கியிருக்காரு, அது பெர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் அந்த நபர் யாருக்கு பணம் அனுப்பிச்சாரு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது செபாஸ்டியன்கிற ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற ஒரு நபருக்கு தான் அந்த பணம் போயிருக்குங்கிற மாதிரி தெரியுது. அப்பவே போலீஸுக்கு புரியுது, இந்த செபாஸ்டியன் தான் இந்த பிந்துக்கு சொந்தமான பல ப்ராப்பர்ட்டிகளை சேல் பண்ணி அந்த பணத்தை அவன் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு பதிவாகும் போது இப்ப போலீஸுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. இவன் எப்படி ஏமாத்தி இந்த ப்ராப்பர்ட்டி அவங்ககிட்ட வித்தான், ரெண்டாவது அந்த பிந்து பத்மநாபன் எங்கங்கிற ரெண்டு கேள்விகள் போலீஸுக்கு வருது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த 2005-6 வருஷமே விசாரணை பண்ணும்போது இந்த செபாஸ்டியனை விசாரணை கூட்டிட்டு வராங்க. அப்போ இந்த செபாஸ்டியன் கூட ரெண்டு பெண்கள் இருந்திருக்காங்க, மினி அண்ட் துக்குரானாங்கிற ரெண்டு பெண்கள் இருந்திருக்காங்க. இவன் பண்ற ஸ்கேமுக்குலாம் அந்த ரெண்டு பெண்களை தான் உடந்தையா வச்சிருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, பிந்து பத்மநாபன் மாதிரியே இந்த துக்குரானாங்கிற பெண்ணை நடிக்க வச்சிருக்கான். அதாவது இவங்களோட ஃபேஸ் ஆதார் கார்டில் வச்சு இவங்க தான் பிந்து பத்மநாபன்கிற மாதிரி நம்ப வச்சு ஃபேக்கா ஐடென்டிட்டி வச்சு அந்த பிந்து பத்மநாபனுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த துக்குரானாங்கிற பெண்ணை தான் பிந்து பத்மநாபன் மாதிரி நடிக்க வச்சு வித்திருக்கான். வித்து ஒரு பெரும் தொகையை கலெக்ட் பண்ணிருக்கான். அப்ப என்ன பண்ணிருக்கான், இந்த மினி அண்ட் துக்குரான அந்த ரெண்டு பெண்களுக்கும் ஒரு ஷேர் தர்றேன், வாங்குறதுல 50% உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி தான் ஏமாத்தி நடிச்சு இந்த பணத்தை அபகரிச்சிருக்கான். பட் கடைசி வரைக்கும் அந்த பெண்களுக்கு ஷேர் தரல. அதனால இந்த மினி அண்ட் துக்குரானங்கிற அந்த ரெண்டு பெண்களுக்கும் செபாஸ்டியனுக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ இந்த வழக்கு பல வருடங்களா நடந்துட்டு இருக்கு. இதுல செபாஸ்டியன் ஜெயிலுக்கு போயிருக்கான், அதுக்கப்புறம் இதுல பெயில்ல வந்திருக்கான். அப்ப வந்து போலீஸுக்கு வந்து பிந்து பத்மநாபன் எங்க இருக்காங்கன்னு தெரியலங்கிறதுனால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாம இவனை வெளியில விட்டுருக்காங்க. அந்த வழக்குல பெயில சுத்திட்டு இருக்கான். இப்போ போலீஸுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த செபாஸ்டியனோட வீட்டுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு இப்ப காணாம போன ஜெயினம்மாவா இல்லைன்னா, ஒருவேளை இவன் ஏன் பல வருடங்களுக்கு முன்னாடி பிந்து பத்மநாபனை கொலை பண்ணி அவங்க சொத்தை அபகரிக்கிறதுக்காக வேற யாரையா வச்சு நாடகம் போட்டு இந்த அவங்க சொத்தை வித்து இருக்கலாம். அப்ப இவன் வீட்டுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிந்து பத்மநாபன் தான், கண்டிப்பா அந்த பெண்ணா தான் இருக்கணுங்கிற மாதிரி போலீஸ் உறுதியா நம்புறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த பிந்து பத்மநாபனோட சகோதரரையும் அவங்க சில குடும்ப உறவுகள் தூரத்து உறவுகளையும் கூட்டிட்டு வராங்க. வந்து அந்த ரிமைன்ஸை காமிக்கும் போது அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த ரிமைன்ஸ் பிந்து பத்மநாபனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார்ங்கிற மாதிரி அவங்க சகோதரர் சொல்றாரு. ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னா, என்னோட தங்கைக்கும் பல்லு நல்ல ஆரோக்கியமா இருக்கும், அவங்க பல்லு செட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ செபாஸ்டியனோட வீட்டுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது கண்டிப்பா என்னோட தங்கையோட உடல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சகோதரரும் சொல்றாரு. ஒட்டுமொத்தத்தில் இப்போ இந்த ஆலப்புழா போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. செபாஸ்டியன்கிறவன் ஏதோ ஒரு கிரிமினல் கொலைகாரன் நல்லா தெரியுது. அவன் வீட்டுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஜெயினமாவும் இல்லை, இப்போ ரெண்டாவது போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி பிந்து பத்மநாபனும் இல்லை அப்படின்னா, அப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடி புதைக்கப்பட்ட அந்த மூணாவது பெண் யாரு அப்படிங்கிற பலவித குழப்பங்கள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. இப்ப போலீஸ் இந்த செபாஸ்டியன் தான் ஏதாவது பண்ணிருப்பான்னு தெரியுது. பட் அவங்க கிட்ட கேட்டா ஸ்ட்ரைட்டா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கண்டினியூஸா போலீஸை குழப்பிட்டே இருக்கான். திடீர்னு பைத்தியக்கார மாதிரி சொல்றான், திடீர்னு நார்மலா பேசுறான், திடீர்னு இங்க போய் தோணுங்கிறான், அங்க போய் தோணுங்கிறான். அவன் உண்மையிலேயே போலீஸை ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது மட்டும் போலீஸுக்கு தெரியுது. அப்ப போலீஸோட அனுமானம் என்னன்னா, இவன் உண்மையிலேயே பல பெண்களோட தொடர்புல இருந்து அந்த பெண்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பெண்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்கிறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. இதுல ஒரு பெண்கள் இல்ல, ரெண்டு பெண்கள் இல்ல, மேபி பல பெண்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவனை பத்தி இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ரோசம்மாங்கிற ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்திருக்கு. அந்த பெண் ரியல் எஸ்டேட்ல இவன் பண்ற ஸ்கேமுக்கு எல்லாமே உதவியா இருந்திருக்காங்க. அப்ப அந்த ரோசம்மாக்கு ஆயிஷாங்கிற ஒரு பெண்மணியோட நல்ல பழக்கம் இருந்திருக்கு. அப்ப அந்த ரோசம்மா ஆயிஷாவை இந்த செபாஸ்டியன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் செபாஸ்டியனும் ஆயிஷாவும் ரொம்ப நாள் க்ளோஸா இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் இந்த ஆயிஷாவோட
பொண்ணு என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2018 வருஷம் என்னோட அம்மா மிஸ் ஆயிட்டாங்கன்னு. போலீஸும் தேடி தேடி பார்த்து அந்த கேஸை வந்து கோல்டு கேஸ் ஆகியிருக்காங்க. இப்போ போலீஸ் விசாரணை பண்ணும்போது செபாஸ்டியனுக்கும் 2018 மிஸ் ஆன ஆயிஷாக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 பெண்கள் உள்ள வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக காணாமல் போன ஜெயினம்மா, பல வருடங்களுக்கு முன்னாடி சொத்தை எழுதி ஏமாத்தி வாங்கின அந்த பிந்து பத்மநாபன், இப்போ புதுசா ஆயிஷாங்கிற இன்னொரு பெண்ணும் உள்ள வந்திருக்கு. சரி, ஓகே, 2 பெண்களை பார்த்துட்டோம். பல் செட் இருக்கிறது அவங்க இல்லைன்னு தெரியுது. ஒருவேளை பல் செட்டோட புதைக்கப்பட்டது இந்த ஆயிஷாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஆயிஷாவோட பொண்ணை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அந்த பெண் சொல்றாங்க, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், எங்க அம்மா பல் செட்டு வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அப்பதான் போலீஸுக்கு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. அப்பாடி, இப்பயாவது ஏதோ ஒரு சடலத்தை மேட்ச் பண்ண முடிஞ்சிச்சேன்னு இப்போ இந்த டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. சந்தேகமே கிடையாது, செபாஸ்டியனோட வீட்டுக்கு பின்னாடி புதைக்கப்பட்டது 2018 வருஷம் காணாம போன ஆயிஷா அப்படிங்கிற அந்த பெண்மணி தான். சரி, ஓகே, ஒரு கேஸ் சால்வ் பண்ணியாச்சு. அப்போ இப்போ ரீசெண்டா காணாம போன அந்த பெண்ணும் ஜெயினம்மாவும் அந்த பிந்து பத்மநாபனும் எங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, கண்டிப்பா இவனோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 2.5 ஏக்கர் தோட்டத்துல தான் இவன் தோண்டி புதைச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்புறாங்க. இப்ப இவங்கிட்ட கேட்டா என்ன சொல்றான், இங்க ஒரு இடத்துல கை காமிக்கிறான், அங்க கை காமிக்கிறான், ஸ்திர இடத்துல எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறான். இனிமேல் இவனை நம்பி இவ்வளவு பெரிய பரப்புல தோன்றது வேஸ்ட்ங்கிறதுனால இப்போ மோப்பநாயை கூட்டிட்டு வராங்க. மோப்பநாயை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆழமா தோண்டி புதைச்சிருந்தா கூட மனிதனோட உடம்புல இருந்து வர்ற அந்த ஸ்மெல்லை வச்சு மோப்பநாயால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படி மோப்பநாய இந்த 2.5 ஏக்கர் நிலத்துல ஃபுல்லா தேடும் போது இவனோட பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல புதுசா ஒரு ரூம் இருக்கு. அங்க ரீசெண்டா கான்கிரீட் போட்ட மாதிரி இருக்கு. ஸோ அப்ப எப்போ அவன் அந்த புதுசா கான்கிரீட் போட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது பிந்து பத்மநாபன் எப்போ காணாம போனாங்களோ கிட்டத்தட்ட அதே டயத்துல தான் இவன் இந்த ரூமை கான்கிரீட் போட்டதுக்குரிய தடயங்கள் கிடைக்கிறதுனால இப்போ அந்த கான்கிரீட்டை உடைச்சு பார்க்கும்போது உள்ள இருந்து மனிதனோட பல எலும்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது போன் ஃபிராக்மெண்ட் சொல்லுவாங்க. முழுசா ஒரு மனுஷனை புதைச்சக்கூடிய எலும்பு கூடுகள் கிடைக்கல, பட் ஒரு மனிதனோட கை எலும்பு தனியா, கால் எலும்பு தனியா, மண்டையோடு தனியா அப்படிங்கிற மாதிரி பல எலும்பு கூடுகள் இவனோட வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள கிடைக்குது. அதை தோண்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மோப்பனா எங்கெல்லாம் காட்டுதோ அதே மாதிரி தோட்டத்துல இன்னொரு இடத்துல தோன்றாங்க. அங்கேயும் ஒரு மனிதனோட எலும்புகள் கிடைக்குது. ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி 2025 வருஷம் இந்த தேடுதல் வேட்டை கண்டினியூ ஆகுது. அப்போ இந்த 2.5 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு, பாலடைஞ்ச குளம். அந்த குளத்தை தோண்டி பார்த்தா அதுக்குள்ள இருந்து நிறைய எலும்பு கூடுகள் வர ஆரம்பிக்குது. ஸோ நான் கடைசியா படிச்சு பார்த்த வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் 10-15 வரைக்கும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மனிதனோட போன் ஃபிராக்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவன் கூட யாரெல்லாம் எந்த பெண்கள் தொடர்புல இருந்தாங்களோ அந்த பெண்கள் மிஸ் ஆயிட்ட மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு இன்னுமே தோண்டி பார்க்கும்போது அக்டோபர் மாசம் 2020 வருஷம் சிந்துங்கிற ஒரு பெண்மணி காணாம போயிட்டாங்கன்னு அவங்க குடும்ப உறவுகள் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த சிந்துக்கும் இவனுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 4 பெண்களோட இவன் தொடர்பு இருந்திருக்கான். அந்த 4 பெண்களும் மிஸ் ஆயிட்டாங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுல ஒரு உடல் முழுசா கிடைச்சிருக்கு, அது வந்து ஆயிஷான்னு தெரியுது. அதுக்கப்புறம் பல விதமான போன் ஃபிராக்மெண்ட் கிடைச்சிருக்கு. அது ரிமைனிங் இருக்கிற இந்த 3 பெண்கள், அதாவது ஜெயினம்மா, பிந்து பத்மநாபன், இப்ப கடைசியில நம்ம பேசின சிந்து, இந்த 3 பெண்களோட எலும்புகளா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த 3 பேரோட குடும்ப உறவுகள் கிட்ட இருந்து டிஎன்ஏ எடுத்துக்கிறாங்க. கண்டுபிடிச்சப்பட்ட அந்த மனிதனோட ரிமைன்ஸ்ல இருந்தும் டிஎன்ஏவை எடுத்து ஒப்பிட்டு பார்க்குற இந்த ப்ராசஸ் இன்னுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த செபாஸ்டியனோட பேங்க் அக்கௌண்ட்ல போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல 1.5 கோடி ரூபாய் இருக்கு, இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்ல 50 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. ஒரு சாதாரண பஸ் டிரைவர், ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறவன் ஒரு பேங்க்ல இவ்வளவு பணம் வச்சிருக்கானா அவனுக்கு சொந்தமா எவ்வளவு நிலப்புலங்கள் இருக்கும். கண்டிப்பா இது ஒரு நேர்மையான வழியில சம்பாதிச்ச பணம் இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இது வரைக்கும் இந்த வழக்கில் உள்ள வந்த 4 பெண்களை பற்றியும் அந்த பேட்டர்னையும் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் போலீஸுக்கு கிளியரா இருக்கு. இந்த 4 பெண்களும் கணவரோட துணை இல்லாம தனியா இருக்கிறவங்க. இந்த 4 பெண்களும் ஏதாவது ஒரு ஆண் துணையோ தங்களோட அன்புக்கோ ஏங்கி ஏதோ நம்மளுக்கு துணை கிடைக்காதான்னு வாழ்க்கையில ஏங்கிட்டு இருக்க அந்த மாதிரி பெண்கள். ஸோ அந்த மாதிரி பெண்களோட தான் இவனுக்கு தொடர்பு
தொடர்பு இருக்கிறதுனால மேபி இவனோட பேட்டர்ன் இதா இருக்கலாம். கணவன் இல்லாம தனியா கஷ்டப்பட்டு இருக்க பெண்களை டார்கெட் பண்ணி அவங்கள மேனிபுலேட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி அவங்க கிட்ட இருக்க நில புலங்கள் பணங்களை எல்லாத்தையும் எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்கள கொலை பண்ணி தன்னோட வீட்டு தோட்டத்துல புதைச்சிருக்கான். இதுதான் இவனோட பேட்டர்னா இருந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். இப்படி இவன் வழக்குல இன்னும் வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது புதுசா மனோஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வருது. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மனோஜ் செபாஸ்டியன் கூட வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ ஏற்கனவே செபாஸ்டியன் மேல போலீஸுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, பல வழக்குகள் இருக்கு, இவன் ஏதோ ஒரு கிரிமினல் குற்றம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்போ ஒரு நாள் இவன் கூட வேலை பார்க்குற மனோஜை பிடிக்கிறாங்க போலீஸ். அவனோட ஆட்டோவை ஸ்டாப் பண்ணும்போது உள்ள கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்காங்க. அப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல பெயில்ல வர்றான். அப்ப போலீஸுக்கு நல்லா தெரியும் இந்த மனோஜை பிடிச்சா செபாஸ்டியனை பிடிச்சு இந்த வழக்கை சீத்தலாம், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது பெயில்ல வந்த மனோஜ் அப்படிங்கிற இந்த நபர் ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்பவே போலீஸுக்கு சந்தேகம் இருக்கு, இது தற்கொலையா கொலையான்னு. இப்போ இவ்வளவு பேரை இவன் கொலை பண்ணிருக்கானா, அவ்வளவு கேபபிள் பர்சனா, கண்டிப்பா இந்த மனோஜ்ங்கிறவன் தான் கூட இருந்த மனோஜ் போலீஸ்ல மாட்டிக்கிட்ட தன்னை மாட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு, அந்த மனோஜையும் இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ செபாஸ்டியன் கொலை பண்ண வழக்குல அந்த 5வது விக்டிமையும் உள்ள சேர்க்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த செபாஸ்டியனை பொறுத்த வரைக்கும் இவன் 5 பேரை கொலை பண்ண வழக்குகள் அவன் மேல பதியப்பட்டு இந்த வழக்கோட விசாரணை கேரளா நீதிமன்றத்துக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் இது உடனே ட்ரையலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. பிகாஸ் இது நடந்து ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். இப்போ ஆகஸ்ட் மாசம் தான் அந்த எலும்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்து மேப் பண்ணி ஓகே எத்தனை பேரை இவன் வீட்டுக்கு முன்னாடி புதைச்சிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த வழக்கு ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சில மாதங்களோ சில வருடங்களோ தேவைப்படலாம். பட் போலீஸுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, உண்மையிலேயே இந்த 5 பேரை மட்டும்தான் இவன் கொலை பண்ணி புதைச்சிருக்கானா, இல்ல இந்த 2.5 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்துல எத்தனை உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற பலவிதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. உண்மையிலேயே கேரளா எவ்வளவோ சீரியல் கில்லரை பார்த்திருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லரை பார்த்ததில்ல. உண்மையிலேயே கேரளாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோட்டோரியஸ் சீரியல் கில்லர் அப்படின்னு இந்த செபாஸ்டியனை சொல்லலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா ஃபீல் பண்றது, ஒரு 5 பேரை இவ்வளவு கேஷுவலா கொலை பண்றான், அதுவும் பல வருடங்களா பண்ணிட்டு இருக்கான்னா கண்டிப்பா அவனோட தோட்டத்துல தோண்டி பார்த்தா இன்னும் நிறைய சடலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த செபாஸ்டியன்கிற நபர் இன்னுமே போலீஸை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு உடல்கள், இவ்வளவு சடலங்கள், இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தா கூட இப்போ வரைக்கும் டைரக்டா இதை இவங்க எல்லாத்தையும் நான் தான் கொலை பண்ணேன், இவ்வளவு பேரை நான் தான் ஸ்கேம் பண்ணேன், இவங்க நிலப்புலங்களை நான் தான் ஆட்டையை போட்டேன் அப்படின்னு எதையுமே அவன் டைரக்டா கன்ஃபெஷன் பண்ணிக்கல. அதனால போலீஸுக்கே ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இவன் மனநிலை உண்மையிலேயே சரியா இருக்கா, இல்ல இவனுக்கு ஏதாவது மனநல பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு உண்மையிலேயே ஒரு மனநல மருத்துவரை வச்சு இவனை எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நிறைய கிரிமினல் இந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி கொலை வழக்குல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸோட ப்ராக்ரஸ் இப்பவும் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த கேஸை பத்தி ஏதாவது அப்டேட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ இன்னொரு பார்ட்டு கூட போடுறேன். மேபி அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே இந்த உடல்கள் யாருக்கு சொந்தமானது, இல்லை இப்போ இந்த வழக்கில் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த 5 பேருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இன்னும் பல எலும்புக்கூடுகள் கிடைக்கலாம். அது இன்னும் எத்தனை பேரை கொண்டு போச்சிருப்பான்னு தெரியாது. இந்த டிஎன்ஏ ரிசல்ட் வந்தால் தான் இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணோம். பட் இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எவ்வளவோ சீரியல் கில்லர் நாட்டில் இருக்காங்க. நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம். ஒவ்வொரு சீரியல் கில்லருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒவ்வொரு சீரியல் கில்லரும் அவங்க விக்டிமை செலக்ட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். நம்ம சேனல்ல எவ்வளவு கேசஸ் பார்த்திருப்போம். சில சீரியல் கில்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணையோ சின்ன பொண்ணையோ டார்கெட் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலியல் தொழில் பண்ற பெண்களை டார்கெட் பண்ணுவாங்க. சில சீரியல் கில்லர் கேஸ் கூட நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒருத்தனுக்கு மனைவி மேல வெறுப்பு இருக்கும். அந்த மனைவி இவனை டிவோர்ஸ் பண்ணிருப்பா, இல்ல கேவலமா பேசியிருப்பா. அதனால அவன் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவன் மனைவி மாதிரியே முக அமைப்பு ஒத்த பெண்களை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீரியல் கில்லருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. கொலை பண்றது ஒரு பேட்டர்ன், விக்டிமை செலக்ட் பண்றதும் ஒரு பேட்டர்ன். பட் இவனை பொறுத்த வரைக்கும் இவன் ரொம்ப கிளவரா எந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்கானா, ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு, ஒரு 40 to 50 வயசு,
கணவன் இல்லாமல் துணை இல்லாமல் அதே டயத்தில் கொஞ்சம் வசதியாக நிலங்கள் பணங்கள் இருக்கிற மாதிரி பெண்களை செலக்ட் பண்ணி அவங்களோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து ஒரு அன்பு செலுத்துகிற மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த 50-60 வயசுக்கு மேலே தனியாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும்போது அந்த ஏக்கத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டு அந்த மாதிரி பெண்களை தான் இவன் மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். அப்படி மேனிப்புலேட் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்கள கொலை பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பணங்கள் நிலங்கள் எல்லாத்தையும் அபகரித்து அவங்கள கொன்று புதைச்சிட வேண்டியது. ஸோ என்னோட பெஸ்ட் கெஸ் இது கண்டிப்பாக 5 பேரோட நின்றுருக்காது. இவன் உண்மையிலேயே இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிறத அந்த 2.5 ஏக்கர் நிலத்தை தோண்டி பார்த்தா தான் தெரியும். இந்த செபாஸ்டியனோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவன் இந்த 5 பேரை மட்டும்தான் கொலை பண்ணியிருப்பானா இல்லை இன்னும் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.